ரொம்பவே டேஸ்டியாக நண்டு குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா. இது தோசை, இட்லி, சோறு, பூரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஹீட் ஆன அப்புறமா அதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கின அப்புறமா ஒரு பல்லாரியை நீல நிலமாக வெட்டி அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கின அப்புறமா தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வதங்க நேரமே தேவையான மசாலாவை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சிக்கன் மசாலா, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதங்கின அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் எல்லாத்தையும் மாற்றிடலாம். மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க நேரம் கொஞ்சம் தேங்காவே சேர்த்து அரைக்கணும். அந்த அரைச்சி எடுத்த அப்புறமா அதே பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான அப்புறம் 2 துண்டு ஏலக்காவையும் போட்டு நம்ம அரைச்ச மிக்ஸி அப்படியே அதில் தட்டிடலாம். தட்டின அப்புறமா அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டை எல்லாத்தையும் ஒன்று உள்ளே போட்டுடலாம். ஒன்று போட்டு மூடி வச்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு 15 நிமிஷம் போல் மூடி வைக்கணும். மூடி வச்சப்ப நல்லா வெந்துடும். வெந்து இறக்குற நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ரெசிபி பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.